ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி அப்டேட் என்ன ஆச்சுன்னு. ஸோ ஏன்னா 28 நான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன், அது மாதிரி நடந்துச்சு. ஸோ நேற்று என்னால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் காலேஜ்னால கொஞ்சம் வேலை இருந்ததுனால நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் என்னென்னு. ஸோ ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் நம்ம குரூப் டியூட்டி ஃபார்ம் ரெப்பிந்தோம். அதுக்கு நடுவில் ஜூலை மாதத்தில் மே ஜூன்லலாம் நம்மளுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஐஐடி வர்சஸ் 10th. ஸோ நானும் 10th முடிச்சு தான் அது 10th மூலியமாக தான் அப்ளை பண்ணேன். ஸோ ஐஐடி பசங்க இது மேலே கேஸ் போட்டுருந்தாங்க. ஐ கெஸ் இந்த ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண ஆசைப்படல. இப்போ என்ன அப்டேட்டுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு என்னென்னா, முதல்ல 26 ஜூலை நம்ம சொல்லியிருந்தாங்க, அதனால் கோர்ட் லீவுன்னு சொல்லிட்டு 28 ஜட்ஜ்மெண்ட் தள்ளி வச்சுருந்தேன். ஸோ மண்டே நேற்று ஓகேயா. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி இப்போ டோட்டல் வேகன்சிஸ் 32,000 இருந்துச்சு. ஸோ இப்போ புது அப்டேட் என்னென்னா, ஆர்ஆர்பி குரூப் டியூட்டி எக்ஸாம் இப்போ நடக்காது. இப்போ இந்த கோர்ட் கேஸை போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இப்போலேருந்து அடுத்தது நம்மளுக்கு ஆகஸ்ட் 16, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 16 நாள் டு 17 நாள் 18 நாள்னு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ கேக் பண்ணும் ஓகே. ஸோ ஹைகோர்ட்லேருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் திருப்பி கேகுக்கு போயிடுச்சு. ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேக் என்ன ஃபைனல் டிசிஷன் தர்றாங்களோ அதான் ஃபைனலாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எங்கே போனாலும் இதுக்கு மேலே இதுதான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் ஓகே. ஸோ கேக் சொல்ல போகிறது தான் ஃபைனல் டிசிஷன். நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேனா 16 ஆகஸ்ட் ஓகே. ஸோ 16 இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாள் 16, 17 சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபிக்ஸ் டேட் இல்லை, ஆனால் 16, 17 சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ லெட்ஸ் வெயிட். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வருதான்னு பார்ப்போம், ஆர்ஆர்பி குரூப் டி சம்மந்தப்பட்டது. ஸோ ஐ கெஸ் நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை விட்டுருக்க மாட்டீங்க நம்புகிறேன். ஸோ இதான் லைட்டான அப்டேட். என்னென்னா, நம்மளுக்கு எக்ஸாம்னுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் கேட்டிங்கன்னா, நான் போன தடவை எம்டி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆர்ஆர்பி குரூப் டியை பற்றி. ஸோ எக்ஸாம் டேட் எப்போ வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு பேசிஸில் நான் சொல்கிறேன். நான் அதிலே ஒரு விஷயம் பேசியிருந்தேன். பை சான்ஸ் நம்ம ஜட்ஜ்மெண்ட் 26 ஜூலைக்கு நடக்கலைன்னால் நம்ம எக்ஸாம் ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போயிருந்துச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ 15 or 16 ஆகஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஐஐடி பசங்க இல்லை 10th பசங்க எக்ஸாம் எழுத முடியாது, ஒன்லி ஐஐடின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களே. அப்போ 10th பசங்க திருப்பி கேஸ் போடுவேன். அப்போ இன்னும் கேஸ் தள்ளி போகும் ரைட். இப்போ பை சான்ஸ் இப்போ நம்ம ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐடிஐ பசங்க கேஸ் போடுவாங்க திருப்பி. அப்போ எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஏதாவது சான்சஸ் தாங்க, அப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு கோட்டா தாங்கன்னு. ஸோ அதனால நம்மளுக்கு டைம் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு ரைட். ஸோ இப்போ வரைக்கும் எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணி சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு மந்த் ஆகஸ்ட் வரப்போது. ஆகஸ்ட் தான் ஜட்ஜ்மெண்ட் ரைட். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்லேயே கம்ப்ளீட்டாக ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது இல்லைன்னு எனக்கு ஒரு டவுட்டில் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாளாக தள்ளி போட்டேன். ஸோ ஆகஸ்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறது அது பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு ரைட். ஸோ ஆகஸ்ட் பை சான்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டால் செப்டம்பர், அக்டோபர் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம முதல்ல ஒரு ஐடியா வச்ச மாதிரி நவம்பர், டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி இந்த 3 மாதத்தில் எங்கேயாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஐ கெஸ் உங்கள் எல்லாருக்குமே எஸ்எஸ்சி ஜிடினா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் பேசியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு, தேங்க்யூ. ஸோ அந்த எஸ்எஸ்சி ஜிடியூட் எக்ஸாமு ஆல்மோஸ்ட் ஜனவரியில் இருக்குது. ஏன்னா அதில் வேகன்சிஸ் 50,000 மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமே 50,000 வரைக்கும் வரும் ஓகே. ஸோ நிறையா பசங்க அதில் இருப்பாங்க, ஏன்னா 10th லெவல் தான் ஓகே. ஸோ நிறைய பேர் இப்போ ஆர்ஆர்பிக்கு நீங்கள் பார்த்தீங்க, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு 1 கோடி பேர் இருப்பினாங்க. அதுலேயும் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கோம். அவங்க 1 கோடிலாம் போகாது, ஆனால் மினிமம் அவங்க ஓட்டில் அதில் எஸ்எஸ்சி ஜிடியில் குறைஞ்சது 80 lakhs 70 lakhs வரைக்கும் போகும் ஓகே. ஸோ பை சான்ஸ் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்கன்னா என்கிட்ட சஜஷன் என்ன, நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடியும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஒரு நல்ல போஸ்ட். கம்பேரிட்டிவ்லி சொல்ல போனால் ஆர்ஆர்பி குரூப் டியோட அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது யூனிஃபார்ம் உள்ளது, அதே சமயம் அதில் ரெஸ்பெக்ட் இருக்குது ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த நான் கமிங் டு த டாபிக் பேக். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டியூட் எக்ஸாம் டேட் நான் ப்ராப்பராக சொல்லிட்டு நம்புகிறேன். ஆர்ஆர்பி குரூப் டியூட் எக்ஸாம் மேக்ஸிமம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் தான். பை சான்ஸ் இது எப்போ நான் இந்த டேட் சொல்கிறேன்னா, எப்போ நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பராக வந்துடுதோ, மீன்ஸ் 16 ஆகஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். மீன்ஸ் இந்த தேதியில் எக்ஸாம் கிடைக்கும். பை சான்ஸ் 16 ஆகஸ்ட் கிடைக்கலன்னா அது தள்ளி போய் February, March
கூட ஆகலாம். ஸோ எக்ஸாம் டேட் ப்ரிடிக்ட் பண்ணுறது சான்ஸ் இல்லை. அவர் இது எய்ம்ட் ஐடியா, மை பர்செப்ஷன். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒத்துக்கோங்க, இல்லை நீங்கள் உங்கள் ஐடியா எப்படி இருக்கோ, இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் எழுதலாம். ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். 16 ஆகஸ்ட் தான் இனிமேல் அடுத்த ஜட்ஜ்மெண்ட். 26 ஜூலை முடிஞ்சு போச்சு. ஸோ அவர் ஆர்ஆர்பி நம்மளோட கேம் விளையாண்டுருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவங்க எப்போ எக்ஸாம் எடுத்துருவாங்களோ. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பை சான்ஸ் இந்த தடவை 10வது ஆக்கிட்டாங்கன்னா இதான் லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கும் 10th பசங்களுக்கு. அடுத்த தடவைலேருந்து ஐடிஐ ஆக்கிடுவேன். ஐ எம் ஷுர், டேம் ஷுர் அதில். ஏன்னா ஐடிஐ பசங்களுக்கு தான் அந்த மேக்ஸிமம் அதில் இருக்க எல்லாமே ஐடிஐ பசங்க சம்மந்தப்பட்டது. நம்ம ஜஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் மாதிரி 10th போவோம். ஆனால் அந்த ஐடிஐ பசங்க எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்க. புரிஞ்சா? ஸோ யாராவது 10th ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிடுறேன். இந்த வருஷம் நல்லா மேனேஜ் பண்ணிடுங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ பாசிபிலிட்டி உங்கள் சான்சஸ் கிடைக்கும் நீங்கள் போய் ஆர்ஆர்பி குரூப் டியில் சேர்றதுக்கு. ஏன்னா இந்த தடவை கன்ஃபார்மாக காம்படிஷன் ஹெவியாக இருக்க போகுதுன்னா எந்த பாயிண்டில் சொல்கிறேன், ஏன்னா எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி இதான் லாஸ்ட் சான்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆர்ஆர்பி குரூப் டியில் 10th வர்றதுக்கு. அதனால் ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்கள் வீடியோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். மீட் பண்ண அடுத்த வீடியோவில் ஐ கெஸ் உங்களுக்கு இன்றைக்கி அப்படியே தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ ஹவர் நான் ஒரு விஷயம் சொல்ல இருந்தேன், நம்ம முதல்ல ரீசனிங் ஒரு லைவ் ப்ராக்டிஸ் செட் பண்ணிக்கணும்ல, அது மாதிரி நான் இனிமேல் பண்ண போகிறேன். ஸோ எஸ்எஸ்சி ஜிடியும் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ரீசனிங் உங்களுக்கு எல்லாருக்கும் வரதான் போகுது. ஸோ லைவில் வந்து எல்லா பசங்களோட இன்னொரையும் சேர்ந்து நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நாலுலேருந்து மறக்காமல் நான் ஹவர் அது லைவ் டைம் போட்டுடுறேன் எத்தனை மணிக்குன்னு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ண மறந்துடுறீங்க. மேக்ஸிமம் 7 o'clock தான் இருக்கும். ஓகே. ஸோ ஐ கெஸ் வீடியோ புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ மீட் பண்ண அடுத்த வீடியோவில். தேங்க்யூ, பாய்.